வாய் பேச வராத அமைதியான பசங்களாத்தான் பார்க்கணும் போல. வாய் பேசினாலும் நாங்க அவனை மேய்ச்சிப்போம். நல்லா சமைக்க தெரிஞ்சவனா பாருங்க. கறி சமைக்க தெரிஞ்சா கூட போதும். வாரத்துல 2 நாள் நான் கஞ்சி ஆக்கிப்பேன். பாத்தியாம்மா தங்கம் என்னமா பேசுது? அக்காவுக்கு மாப்பிள்ள பார்க்க சொன்னா தனக்கு என்ன வேணும்னு சொல்றா பாரு. அடியே, முத்தழகுக்கு முடியற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. ஏன் அத்தனை போட்டோ இருக்கு, அதுல ஒருத்தன் எனக்குன்னு பிறந்திருக்க மாட்டானா என்ன? குடுங்க குடுங்க. ஏய் சும்மா ரெடி. தங்கம் வாமா முத்தழகு, நல்ல சமயத்துல வந்த. இந்தாங்க. இதெல்லாம் தரகர் உனக்கு பார்த்து சொன்ன வரன்மா. இதுலயாவது ஒருத்தரை பிடிக்குதான்னு பார்த்து சொல்லுமா. மா, பரத்னு ஒரு பையன், சென்னைக்காரம்மா, நல்லா படிச்சு கம்பெனியெல்லாம் வச்சிருக்கான். கிராமத்து பொண்ணாதான் வேணும்னு அவங்க குடும்பம் கேக்குறாங்க. வீட்டுக்கு ஒரே பையன், சும்மா ராஜா மாதிரி இருப்பான். ராஜாவ ராணிக்கு கட்டி முடிங்க. முத்தழகு கொன்னு வேண்டாம். ஏண்டி, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? கிண்டல் அடிக்கிறியோ? உனக்கு அடுத்தது தங்கம் இருக்கா, உன் தம்பியும் இருக்கான். நீயே முரண்டு பிடிச்சிட்டு இருந்தா அவங்க வாழ்க்கை என்ன ஆகுறது? திலகா, அவ புரிஞ்சுப்பா, கொஞ்சம் பொறுமையா இரு. முத்தழகு, நீ யோசிச்சு நிதானமா சொல்லுமா. இல்லனா அந்த பரத்தை நான் கட்டிக்கிறேன். ஐயோ, ஒரே பையனா, நாத்தனார் குழந்தை இவங்க தொல்லலாம் இல்ல. கம்பெனி இருக்கான், கூடவே நானும் போயிடுவேன். புள்ள குட்டி பெத்தா மாமியார் மாமனார் பாத்துப்பாங்க. அவ்வளவு நம்பிக்கையா? எனக்கு ஒண்ணு வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. அம்மாடி, ஏய், முத்தழகு, என்னங்க இவ? உங்க பொண்ணுன்னு இல்லம்மா, உலகத்துல பெரும்பாலான பொண்ணுங்க இப்படித்தான். வாழ வேண்டிய நேரத்துல வாழ்க்கையை தொலைச்சிட்டு அப்புறம் தேடிட்டு இருக்கிறது.